தமிழ்நாட்டிலே பொக்கரவி ஒருத்தர் மர்டர் பண்ணுறாருன்னா நாளைக்கு ஒருத்தர் அட்டன் பண்ணுவாருன்னா அவன் செத்துட்டான் அர்த்தம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஸ்கெட்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வேசர்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த பொக்கரவி வாழ்ந்துட்டு இருக்கப்போ அவருக்கு கெத்தா அந்த டைமில் நாகேந்திரன் A+ கேட்டகரி நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்த்தோம். அந்த நாகேந்திரன் கூட பொக்கரவி இருக்கார். தொடர்ந்து நாகேந்திரனுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை இவர் மொத்தம் பார்த்திங்கன்னா பொக்கரவியுடைய வாழ்க்கையில் 6 மர்டர்ன்றது அரசாங்க ரெக்கார்டு. ஆனால் அது இல்லாமையே நிறைய கணக்கில் வராத நிறைய, ஏன்னா அவர் மேலே 40க்கும் மேற்பட்ட வழக்கு. அதாவது அவர் ஒரு மர்டர் பண்ணுறாருன்னா நேராக 3வது மாடியில் போய் பட்ட பகலில் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி உள்ள பொக்கரவியுடைய இவர் எப்படி எல்லா கொலையும் பண்ணாரோ, கர்மா யாரையும் சும்மா விடாது. இன்றைக்கி கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான்றது. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில் எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கணும். வணக்கம், சமூக ஆர்வலர் சசிகுமார். இது நியூஸ் ஸ்கில்ஸ்னு இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ கேட்டிருக்காங்க, ஏன்னா எல்லாரும் பற்றி பேசுனீங்க, வேசர்பாடி பொக்கரவி அவரை பற்றி உங்களால் பேச முடியுமா, வேசர்பாடி பொக்கரவி உடைய விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த அக்யூஸ்டை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் விலாவாரியாக சொல்லுங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா சமூகத்தில் பொதுவாகவே யாருமே குற்றவாளியாக ஆகிறதில்ல. அந்த சமூகத்தின் சுற்றி உள்ள ஒரு சூழ்நிலை காரணமாக ஆகிறாங்க. அந்த டைமில் அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் சீரழிஞ்சு இந்த சமூகத்தால், காவல்துறையாலேயும், இதே போல் சமூக விரோதிகளால், அவங்கள போலேயே உள்ளவர்களால் படுகொலை செய்யப்பட்ட நபர்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மயிலை சிவகுமாரை பற்றி பார்த்தோம், அயோத்திக்கு இப்போ வீரமணியை பற்றி பார்த்தோம். இப்போ பொக்கரவி யாரா இந்த பொக்கரவி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஏரியாவில் நம்ம கெத்தாக இருக்கணும், ஒரு சில ரவுடிங்களுடைய இன்ஸ்பயரான விஷயங்கள், அதாவது அவனை வெட்டினாண்டா இவனை வெட்டானான்ற ஒரு இன்ஸ்பயரான விஷயங்களை தவறுதலாக ஒரு முன் உதாரணமாக நினச்சாங்க. இப்போ சினிமாவில் கூட பார்த்திங்கன்னா, அதாவது ஹீரோ 4 பேரை வெட்டுவார், சிகரெட் எடுத்து கையில் பிடிப்பார், உடனே பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப் போய் குடிப்பார், அங்கே ஒரு சண்டை போடுவார். திடீர்னு பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டரில் யாருன்னா ஒரு 10 பேர் சண்டை போடுவாங்க, அவர் எல்லாரையும் அடிச்சிடுவார். ஒரு 50 பேர் 100 பேர் இருந்தாலும் அது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ரஜினி, கமல், அஜித், விஜய், இதுபோல் நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா சண்டை போடுறதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிடுறாங்க. ஆக்சுவலாக வாழ்க்கை அது கிடையாது. ஒரே ஒரு சின்ன சண்டை போட்டால் கூட லோக்கல் ஸ்டேஷனில் நம்மளை விட மாட்டாங்க. பொதுவாகவே எல்லாருமே இப்போ பல காலேஜ் ஸ்டூடெண்ட்டே பார்த்திங்கன்னா இப்போ கல்லூரிக்கு போகிறப்பே கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சமூகம் இன்றைக்கி உருவாக்கியிருக்கு. என்ன பார்த்திங்கன்னா இந்த பொக்கரவி கேரக்டர் கூட ஒரு நல்ல கேரக்டர் தான் இருந்தார். ஆனால் சொசைட்டி அவரை சும்மா விடலை, அவர் வாழ்க்கையிலும் விளையாட ஆரம்பிச்சிச்சு. யாரும் அந்த பொக்கரவினா பொதுவாகவே பார்த்திங்கன்னா வேசர்பாடினாலே ஒரு ரவுடிசம் இருக்கும். ஆனால் இந்த பொக்கரவி நண்பர்களுக்காக அவருடைய ஃப்ரெண்டு ரஞ்சித் என்பவருக்கு ரொம்ப நெருங்கி பழகுறாங்க. அந்த ரஞ்சித்தோட மர்டருக்காக தான் பொக்கரவி தொடர்ந்து ஒரு கொலையில் விழுறாரு. என்ன பார்த்திங்கன்னா வேசர்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த பொக்கரவி வாழ்ந்துட்டு இருக்கப்போ அவருக்கு கெத்தா அந்த டைமில் நாகேந்திரன் A+ கேட்டகரி நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்த்தோம். அந்த நாகேந்திரன் கூட பொக்கரவி இருக்கார். தொடர்ந்து நாகேந்திரனுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை இவர் நேரடியாக களம் காண்றாரு. அப்போ என்னென்னா பொக்கரவி நல்ல ஸ்பீடு. தமிழ்நாட்டிலே நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, தமிழ்நாட்டிலே பொக்கரவி ஒருத்தர் மர்டர் பண்ணுறாருன்னா நாளைக்கு அட்டன் பண்ண போகிறாருன்னா பொக்கரவி நாளைக்கு ஒருத்தர் அட்டன் பண்ணுவாருன்னா அவன் செத்துட்டான் அர்த்தம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஸ்கெட்சு பொக்கரவி பரட்டப்பட. இன்றைக்கி நாளைக்கு மதியம் ஒரு 2 மணிக்கு போட போகிறாருன்னா 2:10க்கு நியூஸ் வரும், இறந்துட்டாருப்பா, அந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடான கேரக்டராக மாறாரு இந்த பொக்கரவி. என்ன பார்த்திங்கன்னா 2007 சதீஷ்னு ஒருத்தரை சாவடிக்கிறார். அதுக்கு முன்னாடியே 2006 வேசார்பாடியில் இந்திரான்ற ஒரு லேடியை வெட்டுறாரு. வெட்டுறது முதல் ஃபஸ்ட்டு வெட்டுறப்ப தான் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை காரணமாக ஒரு விதமான அச்சம் இருக்கும், போலீஸ் இருக்கும். அந்த 2005க்கு முன்னாடியே அவர் ஒரு கேஸில்
புளியாந்தோப் டிசியால் அரெஸ்ட் ஆகிறாரு ஒரு மர்டர் சம்மந்தப்பட்ட. மொத்தம் பார்த்திங்கன்னா பொக்க ரவியுடைய வாழ்க்கையில் 6 மர்டர்ன்றது அரசாங்கம் ரெக்கார்டு. ஆனால் அது இல்லாமையே நிறைய கணக்கில் வராத நிறைய, ஏன்னா அவர் மேலே 40க்கும் மேற்பட்ட வழக்கு. அதாவது அவர் ஒரு மர்டர் பண்ணுறாருன்னா மூளையை ஃபுல்லாக சதிச்சிட்றாரு. இன்றைக்கி செய்யக்கூடிய அவர்கிட்டேருந்து கற்றுன்னு அந்த விஷமத்தனமான விஷயத்தை கற்றுக்குன்னு இன்றைக்கி பல இளைஞர்கள் தலையை தான் வெட்டுறாங்க. காரணம் என்னென்னா, நிறைய பேர் பொக்க ரவி கூட இருந்து அந்த சமூக விரோத செயலை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு இளைஞர்கள் வந்து ஃபுல்லாக மூளையை சதிச்சிட்றானுங்க. அப்போ என்னென்னா, போலீஸ் தரப்புலேயே ஒவ்வொரு ரவுடிக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒரு ரவுடி தலையை வெட்டுவான், ஒரு ரவுடி பார்த்திங்கன்னா குடலெல்லாம் பிரித்து போடுவான், ஒரு ரவுடி வந்து நார்மலாக வெட்டிட்டு போவான், ஒரு ரவுடி கண்மூடித்தனமாக வெட்டுவான். அப்போது உடம்புல எந்த காயமும் இல்லாமல் தலையை மட்டும் செதுக்கிறாருன்னா அது பொக்க ரவின்னு போலீஸ் தரப்புலேயே வந்து ஒரு மேப்பு போடுறாங்க. இந்த மர்டரை பார்த்து இது பொக்க ரவி தான் பண்ணியிருப்பான், இல்லை பொக்க ரவியை சார்ந்த அந்த கூட்டாளி தான் பண்ணியிருப்பான்றாங்க. 2014 ஒரு மர்டரில் அவர் அரெஸ்ட் ஆகிறாங்க. பொக்க ரவி வந்து மர்டர் ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி 2014 7 ஜூலை மாதம் அவர் மர்டர் ஆகிறாரு. ஆனால் 2005 அவர் புளியாந்தோப் டிசியால் அரெஸ்ட் ஆகிறாரு. சரண் இதில் பண்ணுங்க ஒரு 6 மர்டர் பண்ணுறாங்க. என்னென்னா 2005 அவரை போலீஸ் பயங்கரமாக வலை வீசி தர்றாங்க. அப்போல்லாம் அவர் ஒன்றும் ஷார்ப்பே கிடையாது, அந்தளவுக்கு ஃபெமிலியரான ஆள் கிடையாது. ஆனால் தொடர்ந்து வேசார்பாடியில் அந்த பகுதி வேசார்பாடி ஏனகவனி பகுதியில் நிறைய மர்டர் பண்ணுறப்ப தான் அவருடைய ஃபேஸ் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்குது. அவர் பண்ண நாகேந்திரன் அண்ணனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. நாகேந்திரன் அவருக்கு வந்து நம்ம கூட இருந்து பேர் எடுக்கிறாப்பில். எப்பயுமே ஒரு ரவுடி, எந்த ஒரு ரவுடியாக இருந்தாலும் தான் கூட இருக்கிறவன் பேர் எடுத்தா அவனுக்கு உள்ள ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். 2005 இவரை தேடப்பட்ட குற்றவாளியாக போலீஸ் இருக்கிறப்பையும் இவர் போய் சரண்டர் ஆகிறாரு. நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. 2007 சதீஷ்ன்னு ஒரு பையன் நம்ம சூளை ரவுண்டானாண்ட கிரவுண்டில் சண்டே டைமில் காலையில் பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த பையனை வந்து சாகடிக்கிறாங்க. சாகடித்தவொடனே அந்த பையன் இறந்துடுறான். ஏன்னா இப்போது காலையில் பசங்கள்லாம் வந்து விளையாடுறப்போ ஒரு 200 பேர் இருக்காங்க இந்த கண்ணப்பத்தடல் கிரவுண்டாண்ட. அந்த நபர்கள் யாரையும் பார்க்காம டக்குன்னு வராங்க, நேராக அந்த சதீஷை போடுறாங்க. அப்போது ஒரு பெரிய அச்சம் இருக்குது. 2008 சரவணன்ட்டு ஒருத்தரை மர்டர் பண்ணுறாங்க. அப்போது 2013 அப்படியே தலைமுறைவாக வராரு. 2013 தான் அவருடைய ரிட்டர்ன் வந்து இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டை சேர்ந்த வெங்கட்ன்ட்டு இருக்காங்க. இது எல்லாமே என்ன பண்ணுறாரு பண்ணிகிட்ருக்கப்போ நாகேந்திரன் அவருக்கு வந்து இவர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி வருது. இவன் அடுத்தடுத்து இவன் பண்ணுறப்ப நம்ம கூட இருந்து நல்ல பேர் ஆகிறப்போ இவனையும் வந்து ஏதாவது பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷன் ஆகிறப்போ தான் இவர் வந்து தலைவரை மாற்றுறாரு. ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம நாகேந்திரன் கூட இருந்து நம்மளுக்கு ஒன்றுமே செய்யலை, நம்ம வந்து காக்காத்தோப்பு பாலாஜி கூட சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு காக்காத்தோப்பு பாலாஜி கூட சேர்றாரு. காக்காத்தோப்பு பாலாஜிக்கு ஆல்ரெடி ஊரில் இருக்கிறவன் எல்லாருமே பகை, 27 டீமு ஆப்போசிட்டு. அப்போ பகையோட பகையாக பொக்க ரவிக்கும் பகை வருது. அப்போ என்னென்னா தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா சமூக விரோத செயல்களை தொடர்ந்து போகுது. இந்த கொருக்குப்பேட்டை, இந்த பகுதியில் வேசார்பாடி பகுதியில் ஃபுல்லாக எம்கேபி நகர், இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வேசார்பாடின்றப்போ நிறைய ஊர் வருது அதில். அப்போ அந்த ஃபுல்லாக அந்த நார்த்து மெட்ராஸில் இவங்களுடைய கொலை செய்கிற கொலைகள் பரவலாக ரொம்ப ஜனங்களுக்கு பரவி ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யார் கேட்டிங்கன்னா, இவங்களை உருவாக்குனது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது எப்படின்னா 2005 மேலே 2000 வச்சுப்போம். இவங்கெல்லாம் உருவானது 2000 2015 வரைக்கும் தான் இவனுங்க ஆட்டம். இந்த 15 வருஷத்தில் சென்னை கமிஷனரும் வேடிக்கை பார்த்ததுக்காக ஜாயின்ட் கமிஷனர் நார்த்து 2015க்குள்ளே நான் சொல்கிறேன். இப்போல்லாம் ஜாயின்ட் கமிஷனர் வந்து அதிரடியாக யாராக இருந்தாலும் கையை காலை உடைச்சிறாரு மனோகரன் சார். நான் பாராட்ட வேண்டிய நபர். நார்த்து மெட்ராஸில் இன்றைக்கி ரவுடிசமே 90% ஒழித்த நபர். இந்த தருணத்தில் நான் பாராட்டுவேன். ஆனால் அந்த கடந்த காலத்தில் 2015 பார்த்தீங்கன்னா நார்த் ஜேசியை கட்ட பஞ்சாயத்து ஒரு மர்டர் நடந்ததுன்னா சரண்டர் கொடுத்தா 50,000 ரூபா ஒரு மர்டரு. நீ யாருன்னா பண்ணு, எனக்கு சரண்டர் கொடு. நம்ம வேசர்படி ஆறி மர்டர் பண்ண 3 மணி நேரத்தில் சரண்டர் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி கொலை நடந்ததுன்னா அது ஒரு கொலைடா, அதுக்கு நம்ம மனசாட்சியே இல்லாமல் சரண்டர் வாங்குகிறோமே, என்ன ஒன்று அவனுங்களை கை காலை அடிக்கூடாது. இப்போ லாஸ்ட் டைம் நம்ம சொன்ன பாருங்க 2000 2015 வரைக்கும் கொலை செஞ்ச நபர்கள்
ராஜா மாதிரி ஜெயிலுக்கு போவானுங்க. அதாவது போலீஸுக்கு ஒரு 50,000 லஞ்சம் கொடுத்துட்டா, 1,00,000 லஞ்சம் கொடுத்துட்டா ராஜா மாதிரி போவாங்க. இன்றைக்கி தான் கையை காலெல்லாம் ஒடிக்கிறாங்க. இன்றைக்கி தான் என்ற ட்ரெண்ட்டு பாத்ரூம்லேருந்து வழிக்கு விட்டாங்கன்ட்டு மகநாதி படம் போல் இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க. ஆனால் 2000லேருந்து 2015லேருந்து சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலே இல்லாமல் போயிருக்கு. நீங்கள் 1995 எடுத்திங்கன்னா அந்த டீமில் வீரமணி இந்த கும்பலுடைய அட்டகாசம் இருந்திருக்கு. 2000ல் இந்த டீமுடைய அட்டகாசம் சென்னை ஃபுல்லாகவே அட்டகாசம் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ இங்கே இருக்க பொக்க ரவி போய் மயிலாப்பூரில் 2 கொலை பண்ணுறாரு. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் மாறி தென்சென்னையில் போய் கொலை பண்ணுற அளவுக்கு இவங்க பெரிய ஆளாக ஆகிறாங்க. அப்போ என்னென்னா அந்த இடத்துல ஜாயின்ட் கமிஷனர் நான் சொல்கிறது 2000லேருந்து 2015க்குள்ளே இருக்கிறவங்க டஃப்பாக இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி அக்யூஸ்டுங்க வளர்ந்தே இருக்க மாட்டாங்க. இவங்க வளர காரணம் காவல்துறையும் ஒரு பக்கம் இருக்காங்கன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. ரெண்டாவது இது போல் அக்யூஸ்ட்டை அன்றைக்கே கையை காலை உடச்சி நல்லா பண்ணியிருந்தா போயிருக்கோம். ஆனால் போகல. ஏன்னா தொடர்ந்து பொக்கரவி 2014 என்ன ஆகிறாரு, உடம்பு சரியில்லாமல் போகுது, காலில் அடிபட்டுருக்கும். அவர் தலைமறைவு 2008 ஆகிறாரு. 2008 ஆகிட்டு 2013 தான் அவர் வந்து வெளி உலகத்துக்கு திருப்பி என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ என்ன காவல்துறையால் தேடப்பட்ட ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி இருக்கிறாங்க. அப்பப்போ பிடிக்கிறது, சும்மா 110 போடுறது, சும்மா போயிட்டு நான் திருந்திட்டேன்ட்டு எழுதி வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கள வந்து டிசி முன்னாடி நிற்க வைக்கிறது, ஜேசி முன்னாடி நிற்கிறது. இவங்கள ரொம்ப முக்கியமாக காவல்துறை ஃபோக்கஸே இல்லை. கேங்ஸ்டர்லாம் வந்து இவங்கள ஃபுல்லாக ட்ராக் பண்ணியிருந்தா தொடர்ந்து இவங்க செஞ்ச கொலைகள் வந்து அரங்கேற்றின கொலைகள் வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க அதை பண்ணலை. காவல்துறையுடைய தப்பும் இந்த ரவுடிசம் வளர்த்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்குது. ரெண்டாவது அரசியல் கொலைகள், அரசியல்வாதிங்க. இப்போ வேசர்பாடியிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவுண்ட்டு, நீ பெரியாளா நான் பெரியாரா, நீ டிஎம்கேல இருந்தால் நான் ஏடிஎம்கேல இருப்பேன் அப்படின்ட்டு பண்ணுறப்போ ஒரு காமிஷன்னு ஒரு பையன் அவனையும் போடுறாங்க. அப்போ என்னென்னா பொக்கரவியால் நடந்த கொலைகள் பார்த்திங்கன்னா ஒருத்தரையும் அவர் சதிச்சது பார்த்திங்கன்னா வெறும் தலைக்கு பின்னாடி மூளை, தலையே இருக்காது, முகமே இருக்காது. சமீப காலமாக நடக்கக்கூடிய அனைத்து கொலைகளும் பொக்கரவி கூட இருந்த நபர்கள், வேசார்பாடியை ஒட்டி நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா முகத்தை சிதைக்கிறது, முகத்தை வந்து மூக்கு கண் முகமே தெரியாது, யார் செத்தான்னே தெரியாது. அந்தளவுக்கு கொடூரமான முறையில் கொலை பண்ணக்கூடிய ஒரு மிருகத்தனமான இந்த நபர் தான் இந்த பொக்கரவி. இவர் வந்து போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணவே இல்லை. அவருடைய கர்மா முடியுது 2014 ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் கால் அடிபட்டுதுன்ட்டு ஜஸ்ட்டு ஒரு போய் ராயப்பேட்டை 3வது மாடியில் இருக்கார். ஸோ இவனை வந்து இன்றைக்கி கொலையை பண்ணிடணும் அப்படின்ட்டு வரல. அந்த இடத்துல காக்காத்தோப்பு பாலாஜி வராங்க. 2 பேரையும் ரெட்டை கொலையாக பண்ணணுன்ட்டு ஒரு கேங், அதாவது ஒரு 6 டீம். நான் சொன்ன மாதிரி நாகேந்திரன் உள்பட வட சென்னையில் இருக்கக்கூடிய, தென் சென்னையில் இருக்கக்கூடிய, மத்திய சென்னையில் இருக்கிற எல்லா ரவுடியும் ஒன்று சேர்ந்து சுமார் ஒரு 16 பேரை இறக்குறாங்க. அப்போ வேசார்பாடியில் பப்ளுன்ற பையன் டாப்பாக வரப்போ அந்த பையன் தலைமையில், அவர் இன்றைக்கி இல்லை, இறந்துட்டான், அவனை மர்டர் பண்ணுறாங்க. ஆனால் அன்றைக்கி 2014 இந்த பபுலை வந்து களம் இறக்குறாங்க. 16 பேரோட பபுலு வந்து பாலாஜியும் போடணும், பொக்கரவியும் போடணும் வராங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எப்படியோ காக்காத்தோப்பு பாலாஜி தெரிந்ததால் அன்றைக்கி வரலை, வந்தது தான் வந்துட்டான், பொக்கரவியாவது சேர்ந்துட்டு போயிடலான்றப்போ இன்ஸ்ட்ரக்ஷன், பாலாஜி வந்தால் பொக்கரவியும் சேர்த்து போடுங்க, பாலாஜி வரலைன்னா பொக்கரவியை போட்டு வாங்கன்னதால் அன்றைக்கி இந்த ரவுடி பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேராக 3வது மாடியில் போய் பட்ட பகலில் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி உள்ள பொக்கரவியுடைய இவர் எப்படி எல்லா கொலையும் பண்ணாரோ, கர்மா யாரையும் சும்மா விடாது. இன்றைக்கி கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான்றது பொக்கரவிக்கு ஒரு பாடமாக அமைஞ்சுது. என்னென்னா அதே போல் முகத்தை எல்லாரும் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்ட கும்பல் மேலே வராங்க. சில ஒரு 5 பேர் கீழே இருந்து பார்க்குறாங்க. பொக்கரவியை வந்து கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. முகமே தெரியல. அந்த அளவுக்கு இவர் எப்படி எல்லாரையும் கொடுத்தாரு, அதே வழியை இன்னொரு சமூக விரோதி பொக்கரவியை சாவச்சாங்க. இப்போ பொக்கரவியை சாவச்சது ஒரு நல்லதாக இருந்தாலும், ஆனால் பொக்கரவி போன்ற ஆளுங்களை போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. ஆனால் தெய்வம் நின்று ரவுடி முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி ரவுடி பசங்களே வச்சு மர்டர் ஆச்சு. 2014 பொக்கரவியுடைய ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. ஆனால் அன்றைக்கி சொல்லி வச்ச மாதிரி காக்காத்தோப்பு பாலாஜி வந்திருந்தா 2014 காக்காத்தோப்பு பாலாஜி மர்டர் ஆகியிருப்பார். அப்போது இதுதான்
சமூகத்தில் இளைஞர்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு சில விஷயம், தங்களை ஹீரோவாக நினைக்கக்கூடிய ஹீரோஸு சினிமாவில் காட்டுறத நிஜம் நம்பி நிஜ வாழ்க்கையில் இறங்கினாலும் சரி, இல்லை நம்மளை சுற்றி இருக்க ரவுடிங்கெல்லாம் நல்லவங்க, அவங்கெல்லாம் செய்கிறதெல்லாம் பக்கா கெத்துடா, ரவுடின்னா கெத்துடான்ட்டு நினச்சி அவங்கள பின்பற்றி போகக்கூடிய நபர்களுக்கும் ஒரு நாள் இதே போல் கதி பொக்கரவி போல் நீங்களும் ஒரு நாள் வெட்டுப்பட்டு சாவீங்கன்றத ஒரு உதாரணமாக பண்ணாங்க. என்னென்னா அவர் எப்படி எல்லாரையும் கொலை பண்ணாரோ அதேமாரி செத்தது தான் ஹைலைட்டு. ஸோ இன்னொரு நிகழ்ச்சியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும்.